நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கிருஷ்ணா, எந்திரிமா கிருஷ்ணா. கிருஷ்ணா, என் பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியலையே. கிருஷ்ணா, ஏதோ மருந்து வச்சு இவளை மயக்க அடைய வச்சு என் பொண்ணை தூக்கிட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்கான் போல. வந்தவன் யாரா இருக்கும்? என்னாச்சு பைரவா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அவன் எங்க? ஐயோ, என்னாச்சு உன் கைக்கு? உங்க அம்மா தான் வெட்டினாங்க. அவங்க சாதாரணமானவங்க இல்ல, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ பணம் கிடைக்கலையா? இந்தாங்க, உங்ககிட்ட கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன். ஆனா அவளை கொண்டு வர முடியல. அம்மா உன்னை கண்டுபிடிச்சாங்களா பைரவா? முகம் மூடி இருந்ததால என்னை கண்டுபிடிக்க முடியல. அவளை தூக்கலான்னு போகும்போது தான் அவங்க பார்த்துட்டாங்க. நல்லா விட்டுட்டாங்களா பைரவா? ஹாஸ்பிட்டல் ஏதாவது நம்ம? வேண்டாம், இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறது ரிஸ்க்குன்னு அம்மா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பைரவன் தான் மாட்டுவான். வேண்டாம், நீங்க இதை பார்த்துக்க வேண்டாம். நீங்க கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தை கொடுங்க, நான் போய்க்கிறேன். ராஜு, அந்த பெட்டியை கொஞ்சம் எடை சொல்றேன். இதை திறக்க முடியல, நான் உடைக்க வேண்டியதா இருக்கும். அண்ணா, அந்த செக்கை பைரவன் கிட்ட கொடுங்க, நாம வீட்டுக்கு கொண்டு போய் பார்க்கலாம். அதான் நல்லது. இந்த 2 லட்சத்துக்கான கேஷ் செக் நாளைக்கு டேட் தான் போட்டிருக்கேன். சரி, நான் கிளம்பட்டுமா?
இந்த காயத்தோட போலீஸ் பார்த்தாங்கன்னா எனக்கு தான் ஆபத்து. சரி கிளம்பு. இங்க இருக்க சிச்சுவேஷனை பார்த்துட்டு நானே உனக்கு கால் பண்றேன். அப்புறம் எக்காரணத்து கொண்டோ நீ எனக்கு கால் பண்ணக்கூடாது. ஒருவேளை அம்மா ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா நீங்க இருந்து எஸ்கேப் ஆயிரணும். மத்தத நாளைக்கு சொல்றேன். ஓகே, குட் நைட். இந்த ராத்திரியில யார் கால் பண்றா? தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, என் வீட்டுக்காரர் கால் பண்றாரே. டைம் என்னாச்சு? என்னங்க சொல்லுங்க. என்ன பாமா, தூங்கிட்டு இருக்கே என்ன? ஆமா, டைம் என்ன ஆகுது? தூங்க மாட்டாங்களா? நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? நாங்க இப்போ வந்துட்டு இருக்கோம். பக்கத்துல வந்துட்டோம். நீ ஜித்து கிட்ட எதுவும் சொல்லாம வேகமா வந்து கதவை மட்டும் தர. ஐயோ, என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் சொன்னதை மட்டும் பண்ணு. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? என்னங்க இது என்னது? அத நான் அப்புறமா சொல்றேன். சரி, இப்ப நீ போய் தூங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த ராத்திரி உங்களுக்கு அப்படி என்னதான் வேலை? பாமா, உன்னை போய் தூங்குன்னு தானே சொல்றேன். நடு ராத்திரியில நீங்க வரும்போது கதவை நான் திறந்து விடணும், ஆனா எதுவும் கேட்க கூடாதா? அப்புறம் என்ன, இந்த பொட்டியை நம்ம எங்க போய் திறக்கிறது? சரி, கிச்சனுக்கு போயிடலாமா? ஏன்டா இவ்வளவு டைட்டா இருக்கு? நல்லா ஃபுல் ஃபோர்ஸ போட்டு தான் திறக்கணும் போல இருக்கு. ச்சே, என்னடா லாக் இது? கொஞ்சம் தள்ளுங்க. நம்ம அம்மா மாதிரி பொட்டியும் நல்ல ஸ்ட்ராங் தான். இத உடனடியா உடைக்க நம்மளால முடியல. டேய், கஷ்டப்பட்ட என்னடா? இதுக்குள்ளதான் லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. அந்த பைரவனை போயிட்டா இனி நம்ம மேல சந்தேகம் வராது. நான் அவனை பாராட்டுறேன், நம்பலாம். வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்த பெட்டியை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அவனோட லட்சியம் பணம் இல்லடா, அவதான் கிருஷ்ணா. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவளை தூக்கிட்டு போயிட்டு அந்த பைரவ கிட்டே கொண்டு போய் விட்டுறணும்டா. அவளை தூக்கி விட அம்மா இதுக்குள்ள பணத்தை வச்சிருக்காங்க. இது இல்லாம அம்மா அவளை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க நானும் பாத்துறேன்டா. இந்த பொட்டியை திறக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டேய், இந்த பக்கம் திறக்க முடியுதா? இருங்க பாக்குறேன்.
2 பேர் சேர்ந்து எனக்கு தெரியாம அம்மாவோட பணத்தை திருடிட்டீங்க, அப்படித்தானே? டேய், இப்ப நீ உன் பொண்டாட்டி சொல்றது தானே கேக்குற? எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறியே. அதுக்காக இந்த பணத்தை நாங்க மட்டும் பங்கு போட்டுக்க மாட்டோம். இந்த பணம் நம்ம 3 பேருக்கும் சொந்தம். என்ன ராஜு? ஆமா, ஒரு 2 லட்சம் ரூபாவை நாங்க பைரவனுக்கு கொடுத்துருக்கோம். அவன் தான் இந்த பொட்டியை தூக்கிட்டு வந்திருக்கான். பைரவனா? அவனை எதுக்கா இதுக்குள்ள இழுத்தீங்க? அப்படின்னா நாங்க திருடங்க மாதிரி ராத்திரி அந்த வீட்டுக்கு போயிட்டு வரணுமா என்ன? எதுக்கு நீங்க திருட மாதிரி உள்ள போறீங்க? நம்ம அம்மாவோட பசங்க தானே. அம்மாவோட பணம் பசங்களுக்கு தானே சொந்தம். நம்ம நேரடியா போய் கட்டாயப்படுத்தி வாங்கிட்டு வந்திருக்கலாம். ச்சே, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே வாங்கிட்டு வந்திருப்பேன். ஏன் அவன் பண்ண என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை இருக்கு மகீனா. என்ன? நம்ம நேரடியா அம்மாவுக்கு என்ன தொந்தரவு கொடுத்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்து அம்மா நம்மளை கண்டுக்காமலே விட்டுருவாங்க. ஆனா பைரவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா அவனை தூக்குறதுக்காக அம்மா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவனை தூக்குனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல? டேய், அவன் போலீஸ்ல நம்ம பேரை சொல்லுவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்ல மாட்டான்டா. பைரவன் அப்படி பண்ண மாட்டான், நாங்க உறுதியா நம்புறோம். இங்க பாரு, பைரவன் தான் அதை பண்ணான்னு அம்மா கண்டுபிடிக்கவே இல்லை. இங்க பாரு, நாங்க பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அண்ணா வாங்கின கடவுளே, என்ன கர்மம் இது? வெறும் பேப்பரும் கல்லுமா இருக்கு. பைரவன் ரொம்ப நம்பிக்கையான ஆள் நீங்க. இப்ப என்னாச்சு? டேய், பைரவன் அப்படி பண்ண மாட்டான்டா. வேற ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. ஆமா ஆமா அண்ணா, வேற என்னென்ன நடந்திருக்கும்? இந்த மாதிரி இருக்கிற பொட்டியில தான் அம்மா பேங்க்ல இருந்து பணத்தை கொண்டு போயிருக்காங்கன்னு ஸ்ரீ நம்ம கிட்ட சொன்னா இல்லையா? இப்போ நீங்க அந்த பைரவனை நம்புறீங்கன்னா அவனுக்கு போன் பண்ணி கேளுங்க. அவனோட எண்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த பொண்ணை இங்க இருந்து கடத்தி கொண்டு போற வேலையை கொடுத்த மாதிரி அம்மாவோட பணத்தை எடுக்கிறக்கும் அந்த பைரவனை நீங்க கூப்பிட்டு கூடாது. அவன் அம்மாவை அந்த பொண்ணையும் கொண்டுட்டு போயிருந்தானா அதுக்கும் நாம தான் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். என்னாச்சுன்னா பைரவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாடா. அனுபவிங்க, நீங்க 2 பேரும் அனுபவிங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நான் கிளம்புறேன். உனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல இல்லம்மா? அம்மா, என்னம்மா நடந்தது? எனக்கு என்னதான் ஆச்சு? நீ பயந்த மாதிரியே தான் இந்த வீட்டுக்குள்ள திருட வந்துட்டு. கடவுளே, ஐயோ, அந்த பணத்தை திருட கொண்டு போயிட்டானாமா? வெட்டி இங்க இல்லவே இல்லையே. அது போனா போகட்டுமா, உனக்கு எதுவும் ஆகலல்ல, எனக்கு அது போதும். எனக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. இங்க என்னதாம்மா நடந்தது? ஒருத்தன் பணப்பெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா உன்னை மயக்கமாக்கி தூக்கிட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்கான். அப்பதான் நான் தூக்கம் கலைஞ்சு எழுந்தேன். அதுக்கப்புறம் நான் எதையும் யோசிக்கல. தலைகாணி கடியில வச்சிருந்த வெட்டுக்கத்தி எடுத்து அவனை நான் வெட்டிட்டேன். அம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகல? இல்லம்மா, உனக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். வேண்டாமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
அந்த பணம் போயிடுச்சுல, அது பத்திரமா வச்சுக்கோங்க நான் சொன்னேன்லம்மா. அம்மா வாங்க, நம்ம இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எதுவும் வேண்டாமா. நான் யார் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? போலீஸ் நம்ம கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா? உங்களோட 20 லட்சம் ரூபாய் இப்ப போயிடுச்சுல்ல, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்லம்மா. பணம் எதுவும் திருடு போகலம்மா. இந்த விஜயலட்சுமி அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. அந்த பணம் இங்கதாம்மா இருக்கு. அது எப்படி? பெட்டிதான் திருட கொண்டு போயிட்டான்ல. பெட்டியை மட்டும்தான் எடுத்துட்டு போனா, ஆனா அதுக்குள்ள பணம் இல்லைல்ல. அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, என் பிசினஸ தடுத்தவங்க நிச்சயம் இந்த பணத்தை எடுக்க வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அதனால ஸ்ரீக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை உனக்கே தெரியாம நான் வேற ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிட்டேம்மா. சரிம்மா, இப்ப அந்த பணம் எங்க? உங்களை நினைச்ச பெருமையா இருக்குமா? அப்படின்னா அந்த பெட்டியில என்ன இருக்கு? கொஞ்சம் பேப்பரும் கல்லும் தான். இந்த மாதிரி திருடி பழக்கம் இல்லாதவன் தான் இந்த மாதிரி பெட்டியை பார்த்ததும் அதை எடுத்துட்டு ஓடியே போயிடுவாமா. அனுபவமான திருடனா இருந்தா அதுல பணம் இல்லைங்கிறத கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா அவன் பணத்தை மட்டும் எடுக்கிறதுக்காக வந்த மாதிரி தெரியல. பணத்தை விட நீதான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்னா வந்தவன் யாரா இருக்குமா? நீங்க யாராவது சந்தேகப்படுறீங்களா? எந்த ஆளோட பேரையும் என்னால சொல்ல முடியல. வந்தவன் அவனோட முகத்தை நல்லா மூடி மறைச்சிருந்தான். இருந்தாலும் நம்ம இங்க நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்க. அதுல சந்தேகமே கிடையாது. போதும் ராஜு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ இப்படி முரட்டத்தனமா குடிச்சிட்டே இருந்தா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துருமா என்ன சொல்லு? அண்ணா இது 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 மட்டும் போதும். பைரவ் அங்க போயிட்டு என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பொழுது விடியும் போது அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். பொழுது விடியும் போது எனக்கு போதை தெளிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு எனக்கு தூக்கம் வராது. நம்ம பிளான்லாம் வீணா போச்சுல்ல. அந்த பைரவன் நம்மளை ஏமாத்திட்டான். இல்ல ராஜு, பைரவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ராஜு. நம்ம அம்மா தான் புத்திசாலி. பேங்க்ல இருந்து சூட்கேஸ்ல கொண்டு வந்த பணத்தை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா மாத்திருக்காங்க. என் கவலையே கஜேந்திர தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அம்மாவோட பணத்தை நாம தனியா ஆட்டைய போடுறதா அவன் நினைச்சிட்டான்ல. அவன்லாம் ஒரு ஆளா? நமக்கு தெரியாம அவனோட மாமனார் மூலமா சுகுமார் நாயரோட கம்பெனியை வாங்கிட்டான் இல்லையா? அவனுக்கு முன்னாடியும் அம்மாக்கு முன்னாடியும் ஏன் எல்லாருக்கும் முன்னாடியும் தோத்தது நாம தான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணுதான், கிருஷ்ணா. அவ செத்து போனா மட்டும்தான் நாம சந்தோஷமா வாழ்றதுக்கு அம்மா வழி விடுவாங்க. ஒரு அடியில கொண்டுட்டா நாம தான் கொண்டுன்னு அம்மா சந்தேகப்படுவாங்க. நாம அதை பண்ணக்கூடாது. அவளை இன்ச்சு இன்ச்சா கொள்ளணும். சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம
போட்டுக்கிறதுக்கு ஒரு மாத்து துணி கூட இல்லாம அவங்க 2 பேரையும் கொண்டு போனோம். மகேனா, நடக்கிற வேலையை சொல்லுங்க. அந்த பணம் அம்மாவோட கையில இருக்கும்போது அதை வச்சு அவங்க வாழ்றதுக்கான ஏதாவது ஒரு வேலையை நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜித்து சொன்னதா ரொம்ப சரி. யாரையும் நம்பாம நம்மளோட பணத்தை நம்மளே நேர்ல போய் கேட்டு வாங்கி இருந்திருக்கோம். இப்பவும் அதுக்கான நேரம் விட்டு போகல. டேய், வேணும்னா நாளைக்கு காலையில கூட போலாம். அம்மா அந்த பணத்தை அங்கிருந்து கொண்டு போறதுக்கு முன்னாடி நாம அங்க போயிடணும். நான் ரெடியா இருக்கேன்டா. இதுக்கப்புறம் நம்மளோட ஒவ்வொரு பிளானும் எக்காரணத்துக்கு கொண்டு தோத்துறக்கூடாது. நாம போலாம். ஆனா நாம அங்க போகும்போது அம்மாவும் அந்த பொண்ணு அங்க இருக்கக்கூடாது. அவங்க இல்லாம இருந்தாதான் நம்ம வீடு முழுக்க தேட முடியும். ஆனா அது எப்படி நடக்கும் ராஜு? அம்மா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு காலையில ஏதாவது பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கு தான் அம்மா வெளியே கிளம்புவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள அங்க இருந்து அனுப்பிடணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதாவது அந்த பணத்தை நாம எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல அவங்களுக்குன்னு இருக்கிற எல்லா பொருட்களையும் வெளியே தூக்கி போட்டு தீயை வச்சு கொளுத்திடணும் ராஜு. இப்போ அவங்க போட்டுட்டு இருக்கிற சேலையை தவிர மிச்சம் மீதி அவங்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அம்மா அந்த பொண்ணை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். அந்த பொண்ணோட கையை பிடிச்சி ரோட்ல இறங்கி நடந்து போறதுக்கு அம்மாவோட தன்மானம் ஒத்துக்காது. சரிதான். பட்னி இருந்து பசியால துடிக்கும் போதுதான் நம்மளோட அம்மா நம்ம சொல்றத கேட்பாங்க. சரி வாங்க, நாம போய் தூங்கலாம். காலையில சீக்கிரம் எழுந்தாதான் நம்ம பிளான் எல்லாம் சரியா நடக்கும். வாங்கண்ணா, வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.